இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது இதே நந்தனம் ஆர்ட்ஸ் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போராடின முதல் மாணவர்கள் என்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு. இதே நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர் பேரவை தொடங்கி வச்சு கலைஞர் அவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக உணர்ச்சி பொங்க கலைஞர் அவர்கள் பேசினார்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக கலைஞர் அவர்கள் இந்த கல்லூரியில் அன்னைக்கு பேசிய கருத்துக்கள் அது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. 1986 பேசினார் கலைஞர். அவர் பேசும்போது சொன்னார், இந்த சிறிய அறையில நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, உங்களை எல்லாம் இந்த அறையில கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க, திணித்து கொண்டு இருக்கின்றீர்கள், அதனால் காற்று உள்ள வர முடியல. இந்த திணிப்பு அரை மணி நேரத்துல நான் பேசி முடிஞ்சோட எல்லாம் கலைஞ்சு போயிருவீங்க, இந்த திணிப்பு போயிடும், விலகிவிடும். ஆனால் இந்தி திணிப்பு எப்போது விலகும் அப்படின்னு கலைஞர் கேட்டார் அந்த மேடையில. கலைஞர் அன்றைக்கு கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது. நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு பல தொந்தரவுகளை ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிகளை, ஆபத்துகளை மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்றென்றைக்கும் நம்முடைய இன எதிரிகளால் நம்மை வெற்றி கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 100 வருஷங்களுக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு விடுதி வசதி கூட கிடையாது. அப்போது டாக்டர் நடேசனார் அவர்கள் நீதி கட்சி தலைவராக இருந்தார். அவர்தான் திராவிடன் இல்லம் என்ற மாணவர் விடுதியை திருவல்லிக்கேணியில 1916 ஆண்டுல துவங்கினார். இன்றைக்கு நீதி கட்சியினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய MC ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டடத்தை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி, இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. திராவிட இயக்கம் எதையெல்லாம் தொட்டதோ அதில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. நிச்சயம் மாணவர்கள் உங்களுடைய துணையோடு நம்முடைய அனைத்து போராட்டத்திலையும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்கின்றது. இதெல்லாம் என்ன காரணம்? திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் என்பது மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணுரிமை கொள்கைகள், பகுத்தறிவு, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. அதனால்தான் இந்த கொள்கைகள் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்விக்கான நிறைய திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருகின்றது. தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் போன்ற பல திட்டங்களை எல்லாம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பேருதவியாக இருக்கின்றன. வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்பு, ஆராய்ச்சி கல்வி பயில நம்முடைய அரசு உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் என்றென்றும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். நிச்சயம் அது தொடரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பெரிய அறிவாளிகளாக, தொழிலதிபர்களாக சமூகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.